ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருக்குறுகை பிரான் பிள்ளான். இந்த சுவாமியோட திரு நட்சத்திரம் இன்னைக்கு ஐப்பசி போராடம் நட்சத்திரம். இவர் சுவாமி ராமானுஜருடைய சிஷ்யர். சுவாமி ராமானுஜருடைய தாய்மாமனான சுவாமி பெரிய திருமலை நம்பியின் திருக்குமாரர் இவர். இவருக்கு சுவாமி ராமானுஜரே நம்மாழ்வாரோட திருநாமமான குருகேசன்ற திருநாமத்தை வைக்கிறார். இவரை திருவாய்மொழிக்கு வியாக்கியானமும் எழுத சொல்றார். அதாவது 6000 ஸ்லோகங்களை கொண்ட விஷ்ணு புராணத்துக்கு சமமா இந்த வியாக்கியானம் அமையணும், 6000 படி வியாக்கியானம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு நாள் பொலிக பொலிகன்ற அந்த பாசுரத்தை கேட்டு ரொம்ப உணர்ச்சி படுற பிள்ளான். அப்போ சுவாமி ராமானுஜர் கேட்கிற, ஏன் இப்படி உணர்ச்சி படுறீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்றார், தேவருடைய அவதாரத்தினால்தான் கலி அழிந்து விடும் எப்போ சொல்லியிருக்கு, கலியும் கெடும் கண்டு கொண்மின்னு அதை நினைச்சுதான் எனக்கு கண்ணில் ஜலம் வருது அப்படின்னு சொன்னார். அப்பேற்பட்ட தேவருடைய திருவாயிலிருந்து உபதேசம் நான் கேட்கிறேன், அது என்னோட பாக்கியம் அப்படின்னாராம். உடனே பிள்ளானை அழைச்சு சுவாமி ராமானுஜர் தன்னுடைய திருவாராதன பெருமான் முன்னாடி நிறுத்தி தன்னோட திருவடிகளை பிள்ளான் தலையில வச்சு, எப்பொழுதும் இந்த திருவடிகளே கதி என்று இடும், உன்னை சரண அடைந்தவர்களுக்கும் இதையே காட்டும் அப்படின்னு சொல்றாராம். அடுத்த நாளே அவரை 6000 படி வியாக்கியானத்தை எழுத சொல்றார். இவர் சுவாமி ராமானுஜரின் திருவடிகளாக போற்றப்பட்டார். திருக்குறுகை பிரான் பிள்ளான் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.